1 lakh ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களம்மா, அவங்களுக்கு போகிற வியூஸு எனக்கு போகிற வியூஸு சேமாக இருக்குது. மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கல்ல, என்ன ரீசன்னா அவ்வளோ ஷேர் ஆகுது. நான் கூட இதை பார்க்கல, நிறைய பேர் கவுண்ட் சொல்கிறாங்க. ஏங்க மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கணும், இப்போ சினி ஆக்ட்ரஸ்லாம் எவ்வளோ, அதை விட கூட உங்களுக்கு ஷேர் அதிகமாகுதுன்றாங்க. நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் அதிகமாகுது, வியூஸ் ஜாஸ்தி போகுது. அவன் இன்னும் திருந்தலமாமா. முதல்ல வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்ம முகத்தை காட்டணும். ஒன்ஸ் முகத்தை காமிச்சிட்டோம்னா இப்போ சங்கர் சார் மாதிரியான பெரிய டேரக்டரில் விட்டு வைக்க மாட்டாங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கே இருந்தீங்க? Hey, I've seen this one. ரஜினிகாந்த் சாரே ட்ரோல் பண்ணி தான் வந்தாங்க. சும்மா அப்படியே டிக்கெட்டை கட்டி கொடுத்தாரு, அப்படின்னாரு இப்படின்னாரு, டக்குன்னு அப்படியே மக்கள் மத்தியில் ரீச் ஆனார், அப்படியே போனார், வேற லெவலில் போயிட்டாரு. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? சோசியல் மீடியாலாம் ஒரு பைசா கூட வருமானம் கிடையாதுமா. பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்றதை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். அப்பாவி மக்கள் என்னையா இவர் நல்ல மனுஷன், நேர்மையானவர், இன்னசென்ட்னு சொல்கிறாங்க. ஸோ பெய்டு ப்ரொமோஷன் நிறைய எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? காலேஜுக்கு கூட பெய்டு ப்ரொமோஷன் கேட்டாங்க, பண்ண முடியாது. நீங்கள் இன்டர்வியூ எடுங்க, சீஃப் கெஸ்ட்டாக கொடுப்பாங்க, அது ஓகே. பட் இந்த மாதிரியான விஷயங்களை மார்க்கெட்டிங் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்றது சொல்லிட்டேன். அப்பாவி மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க மாட்டேன். கை கொடுங்க ஃபஸ்ட்டு. பிக் பாஸ் கண்டஸ்டண்டாக போவீங்களா இல்லை கமல் சார் மாதிரி என்ன வாய்ப்பு கொடுத்தாலும், அதாவது வாய்ப்பு கிடைக்கிறது பெருசு. விஜய் டிவின்றது ஒரு பெரிய நிறுவனம், நம்மளை நல்லா கௌரவப்படுத்திருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசு இல்லையா? கிடைக்கிற என்ன வாய்ப்புனாலும் பயன்படுத்திக்கிறோம். எங்கே நல்ல வாய்ப்பு இருக்கோ, எது நேர்மையாக இருக்கோ கண்டிப்பாக பண்ணுவோம். பட் என்னன்னா, கட்சிக்குள்ளே போகிறது அரசியலாக ரெண்டாவது விஷயம். அதாவது அதை நேர்மையாக செயல்படணும். கவர்மெண்ட் ஒரு ஃபண்டு கொடுக்குன்னா அது முழுக்க மக்களுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். அறம் நாட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாங்களும் ஹீரோ தான் வித் கிஷோர் ஷோவில். இன்னைக்கு நம்ம ஷோவோட ஹீரோ வந்திருக்கார். யாருன்னா ரீசெண்டாக இல்லை, இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்து ஃபீட் எடுத்தாலே அண்ணன் இல்லாமல் இல்லவே இல்லை அப்படிங்கிற, அதாவது அந்த கட்சி எல்லாம் வச்சோம்னா பேனரில் கண்டிப்பாக தலைவரோட ஃபோட்டோ இருக்கும். அதேமாதிரி இன்னைக்கு இவரோட வீடியோ எல்லாமே இன்ஸ்டாகிராம் இல்லவே இல்லை. மதுரை மண்ணின் ஒரு மூத்த அண்ணன், பல பெண்களின் கனவு கண்ணன், இன்ஸ்டாகிராமை ஆளும் அண்ணன் டாக்டர் திவாகர் அண்ணன் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காரு. அண்ணன் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? திவாகர் அண்ணனுடைய அடுத்த ஸ்டெப் என்ன? இன்ஸ்டாகிராமில் வந்தாச்சு, ஒரு பிரபலமாயிருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் மேலே ரீச் ஆகிட்டீங்க. நீங்கள் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் அதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. 1 lakh ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களம்மா, அவங்களுக்கு போகிற வியூஸும் எனக்கு போகிற வியூஸும் சேமாக இருக்குது. மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்கல்ல, என்ன ரீசன்னா அவ்வளோ ஷேர் ஆகுதுமா. நான் கூட இதை பார்க்கல, நிறைய பேர் கவனிச்சு சொல்கிறாங்க. ஏங்க மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கணும், இப்போ சினி ஆக்ட்ரஸ்லாம் எவ்வளோ, அதை விட கூட உங்களுக்கு ஷேர் அதிகமாகுதுன்றாங்கம்மா. நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் அதிகமாகுது, வியூஸ் ஜாஸ்தி போகுது. அவன் இன்னும் திருந்தலமாமா. சரி, ஓகேண்ணே. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்னதான் இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணாலுமே வருமானம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஓகே, நீங்கள் வந்து டாக்டர் இதெல்லாம் இருக்கீங்க, பட் இண்டஸ்ட்ரியில் இப்போ நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டெப் என்னவா இருக்க போகுது? சூப்பராக கேட்டீங்க. எனக்கு சோசியல் மீடியாலாம் ஒரு பைசா கூட வருமானம் கிடையாதுமா. பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்றதை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். அப்பாவி மக்கள் என்னையா இவர் நல்ல மனுஷன், நேர்மையானவர், இன்னசென்ட்னு சொல்கிறாங்க. ஸோ பெய்டு ப்ரொமோஷன் நிறைய எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு என்ன தெரியும்? காலேஜுக்கு கூட பெய்டு ப்ரொமோஷன் கேட்டாங்க, பண்ண முடியாது. நீங்கள் இன்டர்வியூ எடுங்க, சீஃப் கெஸ்ட்டாக கொடுப்பாங்க, அது ஓகே. பட் இந்த மாதிரியான விஷயங்களை மார்க்கெட்டிங் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேம்மா. அப்பாவி மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க மாட்டேன். கை கொடுங்கண்ணே ஃபஸ்ட்டு. இன்னைக்கு நிறையா வீடியோவே போட்டிருக்கேம்மா, என்னோட எடுத்து பாருங்க. புரியுது. இன்னைக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ல அவங்க தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயத்த நீங்க தவிர்க்கிறீங்க. அது ஃபர்ஸ்ட் எங்க சேனல்ல போறப்ப ஒரு சின்ன பேமெண்ட் வாங்கிக்கிறோம், அது தப்பு இல்லை. நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம், டைம் எடுத்து போறோம், அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறோம், அது ஓகே. உழைப்புக்கு ஒரு இது வாங்க, கண்டிப்பா அது வாங்கிக்கிறேன். பட் என்னன்னா, மக்கள் மத்தியில் எனக்கு பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்து கூப்பிட்றோம்னாங்கம்மா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு என்னமா தெரியும்? ஒரு ஹோட்டலில் ப்ரொமோட் பண்ணனா 4 நாள் நல்லா சாப்பாடு போடுவான், 5ஆவது நாள் வந்து அவங்களால கொடுக்க முடியாமல் போகலாம். மக்கள் வந்து கெட்ட பேர் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு கெட்ட பேர் ஆகும். அதனால் மதுரையிலுமே நிறைய பேர் கேட்டாங்க, என்னென்ன இங்கே வந்து சாப்பிடுவாங்கண்ணே, ப்ரொமோட் பண்ணுங்கண்ணே, அதை பண்ணுங்கண்ணே, இங்கே பண்ணுங்கண்ணே. எதுவுமே நான் ஒத்துக்கறல, பெய்டு ப்ரொமோஷன் முடியாதுன்றத சொல்லிட்டேன். இதையும் தாண்டி மதுரையில் ஒருத்தர் கேக் கம்பெனி வீட்டிலே கேக் செஞ்சு, சின்ன பசங்க தான் பாவம் செய்வாங்க வேலை. அண்ணா என்ன வீட்டுக்கு வாங்கினே ஒரு நாள் நான் கூப்பிட்டு போகலை தம்பி, அப்புறம் அண்ணனை பெய்டு ப்ரொமோஷன் ஆகிடுவாங்கண்ணே. டக்குன்னு ஒன்று அட்ராக்ட் பண்ணிட்டாங்க, குட்டி நடைகிறதுல ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணி. ஆக்சுவலாக அதை நான் பார்க்கல, வீட்டுக்கு போனதாக இருந்துச்சு, கேக்கில் வச்சு கேட்க விட்டுங்கண்ணே அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் ஓகேண்ணே. இப்போ இந்த மாதிரி சின்ன சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ்லாம் போயிட்டு இருந்த உங்களுடைய அந்த கால் பதம் வந்து இன்னைக்கு விஜய் டிவிக்கே போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ விஜய் டிவி வரைக்கும் போயிருக்கீங்க, எப்படி இருக்குது அந்த ஒரு தருணம்? ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமா. ஆக்சுவலாக அப்படி ஃபுல்லாக அரிச்சிருச்சு எனக்கு. சீரியல் ஆக்டர் வர்றாங்க, ஆக்ட்ரஸ் வர்றாங்க, எல்லோரும் வந்திருந்தோம். எல்லோரும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்லாம் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அண்ணே அப்படின்னு ஒரு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பாலாவே இருக்கார் இவங்க, அதில் நிறைய பேர் மதுரைக்காரவங்களாம் இருந்தாங்கம்மா. ஹாய் ஹலோ அப்படின்னு அண்ணேன்னு வந்து கட்டி பிடிக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேயும் ஒரு ஆக்டர்ஸ்லாம் அவங்களெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்குது. நாங்கள் வர்றப்பெல்லாம் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடையாது. நல்லா ரீச், நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க,
அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே என்னையே தான் ஃபோக்கஸ் பண்ணாங்கம்மா. அதாவது அதில் மொத்தம் 3 ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் தோத்துட்டேன். அவ்வளோ அவங்க சங்கடப்பட்டாங்க ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க. அவங்க முகத்தில் நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஆசை. முழுக்க 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 என்னையே தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுலேயுமே இப்போ நிறைய பேர் அழகான பொண்ணுங்க வந்திருந்தாங்க, பெரிய மாடல்ஸாக இருக்கலாம். நடிப்பு திறமைக்கு அங்கே மதிப்புமா, மக்கள் செல்வாக்குக்கு மதிப்புமா. இப்போ நான் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணல, திறமையை மட்டும் காட்டுறேன், யாரையும் ட்ரோல் பண்ணல, அசிங்கமாக பேசல. அதனால் மக்கள் வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சுருக்காங்கம்மா. மக்கள்கிட்ட வாங்கின செல்வாக்கு இந்த மாதிரி டிவி சேனலில் முழுமையாக பிரதிபலிப்பாகுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு திவாகரனை பற்றி ஏகப்பட்ட நியூஸ் இப்போ அடுத்தடுத்து நாங்கள் வந்து வரக்கூடிய நாட்களில் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். நீங்கள் இப்போ போஸ்ட் போட்டதுக்கப்புறம் தான் மதுரையிலிருந்து இன்றைக்கி கோடம்பாக்கம், அதாவது விஜய் டிவி அங்கே இது போகிற அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு பர்சனலாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த முயற்சி அப்படிங்கிறது வந்து விஜய் டிவியோட நிறுத்தாமல் படத்துக்குள்ளேயே கால் வச்சுருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். திரைப்படத்துக்குள்ளேயே நீங்கள் கமிட் ஆகிருக்கீங்க. திரைப்படத்துலேயும் கமிட் ஆகிருக்கோமா, பூஜை முடிஞ்சிருக்கு. ஹீரோ லீட் ரோலான இல்லை எப்படி நெகட்டிவ் ரோல் தான் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் ரோலை கண்டிப்பாக நல்லா பண்ணி காட்டுவேமா. நெகட்டிவ் ரோல், காதல் மன்னனுக்கு நெகட்டிவ் ரோல் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நீங்கள் ஏற்றுறீங்க? அப்படி நம்ம ஆரம்பத்தில் என்ன ரோல் கிடைக்குன்றது தெரியாது இல்லையா. கொடுக்குற ரோலால் நம்ம அதில் கொஞ்சம் நடிப்பு வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது எப்போ ஷூட் ஆரம்பிக்குது என்ன அப்படின்றது இன்னும் ஒரு டீட்டெயில் கண்டிப்பாக வரல. அப்போது இவ்வளோ நாள் வந்து காதல் மன்னன்லேருந்து இனி அடுத்து வந்து ஒரு ஆக்ரோஷமான வில்லனாக நம்ம பார்க்கலாம் திவாகரன். கிடைக்குமா? ஏன்னா ஆரம்பத்திலே ரஜினி சாரே வில்லனாக வந்து தான் வந்தார். விஜய் சேதுபதி சார் பாருங்கள், எல்லாமே ஒரு பக்கம் ரொமான்டிக் ஃபீல் பண்ணலாம், அதுவும் பண்ணார். வில்லேஜ் கட்டப்போ நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் செட் ஆகுமா. முதல்ல வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்ம முகத்தை காட்டணும். ஒன்ஸ் முகத்தை காமிச்சிட்டோம்னா இப்போ சங்கர் சார் மாதிரியான பெரிய டைரக்டரில் விட்டு வைக்க மாட்டாங்கம்மா. இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கே இருந்தீங்க? Hey, I've seen this one. இங்கே இந்த மாதிரி ஒரு நடிப்பு அரக்கனை பார்க்கலையே, நடிகர் திலகத்தை பார்க்கலையே, குட்டி சிவாஜியை பார்க்கல. உண்மைமா, அது என்னமே என்னதான் நம்ம விளையாட்டு பேசினாலும் இதுதான் எல்லாருக்குமா. ரஜினிகாந்த் சாரே ட்ரோல் பண்ணி தான் வந்தாங்க. அவர் சும்மா அப்படியே டிக்கெட்டை கட்டி கொடுத்தாரு, அப்படின்னாரு இப்படின்னாரு, டக்குன்னு அப்படி அப்படியே மக்கள் மத்தியில் ரீச் ஆனார், அப்படியே போனார், வேற லெவலில் போயிட்டாரு. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? சினிமா பயணம் இந்த இதெல்லாம் தாண்டி இன்னொரு ரொம்ப இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, இப்போ ரொம்ப பிரேக்கிங்காக ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது. கமல் சார் வந்து பிக் பாஸ்லேருந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு விலகிட்டார். இனி வரக்கூடிய சீசன் வந்து அவர் பண்ண மாட்டார். பிக் பாஸ்க்கு இப்போ அடுத்தது வந்து ஒரு சிறப்பான சிறந்த ஒரு மக்கள் மனசில் வந்து இடம்பெற்ற ஒரு மக்கள் பப்ளிக் செல்வாக்குள்ள ஒரு திறமையான ஒருத்தர் வந்து நடிகர் மெயினாக தேவைப்படுது. ஏன்னா ஒரு நடிகர் தான் கண்டிப்பாக ரியாலிட்டி ஷோவில் வைப்பாங்க. அதுக்கு வந்து திவாகரனுடைய பேரும் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்னு விஜய் டிவி டீமுக்குள்ளே ஒரு சர்க்குலேஷன்லாம் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ என்ன பிக் பாஸ் போகிற மாதிரி அப்படி தான் சொல்கிறாங்கம்மா. உங்கள் டீம் இருக்குது, உங்கள் பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முறையில் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவேன். பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக போவீங்களா இல்லை கமல் சார் மாதிரி ஜட்ஜ்? என்ன வாய்ப்பு கொடுத்தாலுமா, அதாவது வாய்ப்பு கிடைக்கிறது பெருசு. விஜய் டிவின்றது ஒரு பெரிய நிறுவனம், நம்மளை நல்லா கௌரவப்படுத்திருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசு இல்லையா? கிடைக்கிற என்ன வாய்ப்புனாலும் பயன்படுத்திக்கிறோம். ரைட்ண்ணே, ஓகேண்ணே. ஃபைனலாக இப்போ நிறைய இன்டர்வியூஸ்லாம் போகிறீங்களேண்ணே, அந்த இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா நிறையா சேனல்ஸோட? ஆல்ரெடி கொடுத்தனால ரொம்ப பார்க்க மாட்டேமா அப்போ பேசுறதோட. பட்டு நீங்கள் கொடுத்து முடிச்சிடுறீங்க, இன்டர்வியூஸ் வருது, அது வந்து என்ன மாதிரி ஒரு இது கிரியேட் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியுது நிறையா. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் பார்க்குறீங்க மீம்ஸு, ட்ரோல்ஸ், இன்டர்வியூஸ் வந்து இந்த மாதிரி வருது. ஸோ நிறைய அது வந்து ஒரு கிண்டல் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களவா? ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூஸ் நீங்கள் தவிர்த்துருக்கலாம்ல. அதாவதுமா, ட்ரோல் பண்ணால் நம்ம வந்து நம்ம இதில் கரெக்டாக இருக்கும். நம்ம இன்டர்வியூ கேட்குறாங்க, அசராமல் பதில் சொல்கிறோம், நீட்டாக பண்ணுறோம். அதை ஒரு ட்ரோல் பண்ணி இது பண்ணி போடுறாங்க. அது ஹீரோவையே ட்ரோல் பண்ண தானே செய்கிறாங்க. ஹீரோவை பிரைம் மினிஸ்டர் பண்ணாதோ ட்ரோல் ஆமாம். அப்போ நம்ம எல்லாம் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் பிரபலமாகி போய்கிட்டு இருக்கோம். அப்போ ட்ரோல் இருக்கத்தானே செய்யும். எனக்கு என்னென்னா அதில் ஆபாசமாக பேசக்கூடாது, ரொம்ப யாருக்கும் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். ஆபாசமாக பேசுகிறாங்களா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே? ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப கமெண்ட் போடுறப்ப எல்லாம் எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒழுகுது. இப்போ உதயநிதி அண்ணா மினிஸ்டராக இருக்கார், மினிஸ்டராகவும் இருக்கார், ஆக்டராக இருக்கார். அவருக்கே நிறைய பேர் திட்டி அசிங்கமாக போடுறாங்க கமெண்ட். நான் படிச்சிருக்கேன், பிரைம் மினிஸ்டருக்கே போடுறாங்க. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வராமல் இருக்குமா? இப்போ சினிமா தாண்டி அடுத்த அரசியலோட காலத்துலேயே கால் பதிச்சிருக்கீங்க போல இருக்குது. ஏன்னா ரஜினி சார் ஆரம்பிச்சு இன்றைக்கி மோடி சார் வரைக்கும் போயிட்டீங்க. என்னோட ஸ்பீச் அப்படி இருக்குமா? நல்லா இருக்கும். கண்டிப்பாக அந்த திறமையும் நிறைய இருக்குது. ஸோ எதிர்காலத்தில் நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். மதுரை திவாகரன் விளாண்டு சொல்லலாம். அன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க இல்லையா, முதல்ல ஒரு சாதாரண நபராக பார்த்தீங்க, இப்போ இந்த லெவலில் கூட நிப்பாட்டி இருக்குது. அடுத்து எந்த லெவலில் அது கொண்டு போய் நிற்க வைக்கிறதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்போ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கலர் சட்டை தாண்டி ஒரு கட்சி இதோட வந்து எல்லாமே வருமா? நிறைய பேர் எனக்கு இப்போ சொல்லலாமா, பெரிய மனுஷங்கள்லாம் வாழ்த்தின வாழ்த்து எல்லாம் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகி நிற்கிது. இவன் வந்து பெரிய லெவலில் வருவான், மினிஸ்டராக வருவான், ஏன் சிஎம்பிஎம்மாக கூட வரலாம். நிறைய பேர் சொன்ன வாக்கு. நான் வந்து அது பெருசாக எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேம்மா, மினிஸ்டர் கூட நான் ஆசைப்பட்டதில்லை. உங்களுக்குன்னு ஒரு கட்சி தொடங்கிப்பீங்களா இல்லை ஆல்ரெடி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கட்சியில் போய்ப்பீங்களா? பிடிச்ச கட்சியிலையும் போகலாம். அது ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரியாது.
ரைட். இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காங்க. நீங்கள் வேறு விஜயோட ரீல்ஸ் எல்லாம் நிறையவே ரீக்ரியேட் பண்ணி போட்டிருக்கீங்க. அவரே மேபி பார்த்துருப்பாரு. அவர் கூப்பிட்டாருன்னா அவரோட இதில் இணைவீங்களா? எங்கே நல்ல வாய்ப்பு இருக்கோ, எது நேர்மையாக இருக்கோ கண்டிப்பாக பண்ணுவேமா. பட் என்னன்னா, கட்சிக்குள்ளே போகிறது அரசியலாக ரெண்டாவது விஷயம். அதாவது அதை நேர்மையாக செயல்படணும். கவர்மெண்ட் ஒரு ஃபண்டு கொடுக்குன்னா அதை முழுக்க முழுக்க மக்களுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். இப்போ நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இப்போ எங்கள் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நாங்கள் வந்து லஞ்சமே வாங்க மாட்டோம், ஹானஸ்ட்டாக தான் இருப்போம், நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லைனும் நாங்கள் வந்து கொடுக்குற ஃபண்டெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் பண்ணுவோம், கான்ட்ராக்டெல்லாம் சொந்தக்காரனுக்கு கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி நான் ஒரு நேர்மையானவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட ஆசை. ரைட். அதை பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் மோட்டிவேஷன் ஆகி இப்போ நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. நானும் திவாரா அண்ணன் மாதிரி பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன், நானும் வர மாதிரி இப்படி இருப்பேன், அந்த மாதிரிலாம் மோட்டிவேஷன் ஆகி நிறைய பேர் வர்றாங்க. ரியல். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் மோட்டிவேஷன் சொன்னப்போ கூட எனக்கு இவர் சைடு இருந்து என்ன மோட்டிவேஷன் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் இப்போ எண்டிங் கொடுக்கும்போது ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணலாம். ஆனால் எதுக்காக பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் நான் அக்னாலஜ் அதை பண்ணோம். அந்த விஷயத்தில் நீங்கள் அது கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய ஃபாலோவர்ஸ், உங்களுடைய ரசிகர் பட்டாளமோ அப்கமிங்கில் இருக்கவங்களும் அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் நீங்கள் சேனலுக்கு கொடுத்து கேட்ட கேள்விக்கெல்லாம் முகம் சொல்லிக்காமல் ஒரே ஒரு வார்த்தை தானே, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த வெள்ளந்தியான சிரிப்பும் இந்த குணமும் என்றைக்குமே மாற்றிக்காதீங்க. இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அந்த இது இப்போ பிக் பாஸ் வாய்ப்பாகட்டும், கட்சி ஆகட்டும், எது நடந்தாலுமே இப்போ திவாகரனோட இந்த ஒரு குழந்தைத்தனமான சிரிப்பும் அந்த இன்னசென்ஸும் என்றைக்குமே நீங்கள் விடாதீங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அதுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஸோ சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்காக பேட்டி கொடுத்ததுக்கும், கேட்ட கேள்விக்கு அசராமல் அடங்காமல் அந்த ட்ரிபிள் ஏ படம் வந்து சொல்லுவா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் சூப்பராக பதில் சொன்னீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்.